வணக்கம் நேயர்களே, வாழ்க நலமுடன். நம்ம வளமாக வாழணும்னு நினைக்கிற மாதிரி நலமாக வாழணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான நேரம் தான் நமக்கு இல்லை. அப்படி இருமேல் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம உடலுக்காக நம்ம தினமும் ஒரு 15 நிமிடமாவது நம்ம காத்துக்கணும் இல்லையா? ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த லங்ஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆச்சு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதற்கு நம்ம ஏதாவது ஒரு யோகா நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம லங்ஸை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ரக்டர் லங்ஸ் ஃபார் யோகா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் தான் நமக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறாரு. ஸோ கவனமாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கூட சேர்ந்து செய்கிறவங்க அந்த டைமிங்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி அழகாக செய்வோம். வாங்க. வணக்கம் நேயர்களே, யோகா பகுதியில் இன்றைக்கி பார்க்க போகிறது யோகா ஃபார் லங்ஸ், அதாவது நுரையீரலுக்கான பயிற்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. உடலை பொறுத்தவரைய லங்ஸுன்றது ரொம்ப முக்கியமான பார்ட். இட்ஸ் கிங் ஆஃப் ஆர்கன்னே சொல்லலாம். நீங்கள் லங்ஸை எவ்வளோக்கு ஹெல்த்தியாக வைக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் பாடியில் அவ்வளோ ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பயிற்சிகள் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கீழே படுத்துட்டு ஆரம்பிக்கணும். உங்கள் 2 ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. பொறுமையாக உங்கள் ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஃப்ரீயாக வைக்கிறது நல்லது. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அப்டமனை ஃபில் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு கீழே போகும். ஜஸ்ட் அலோ இட். நீங்கள் எப்போ எக்ஸேல் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணுங்கள். 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். திரும்பி சொல்கிறேன், ப்ரீத் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஹோல்டிங் இருக்கணும். ஸோ நைஸ். ஸ்லோலி ஓப்பன் யூர் ஐஸ். 2 ஃபீட்டையும் மூவ் பண்ணி உங்கள் ரைட் லெக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ரைட் சைட். ஸ்லோவாக உங்கள் ரைட் ஹேங்கில் ரொட்டேட் கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லேயும் எனர்ஜி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்டையுமே நீங்கள் ஃப்ரீயாக மொபிலிட்டியாக வச்சுக்கிறது உங்கள் டோட்டல் பாடிக்கு நல்லது. ஆப்போசிட் ரொட்டேஷன். வார்ம் அப்ன்றது உங்கள் பாடியில் எப்போயாவது இன்ஜுரிஸ் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வார்ம் அப் மூவ்மெண்ட். வெரி நைஸ். யுவர் ஃபீட் டவுன். இப்போ ஆப்போசிட் சைடு லெஃப்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணி தைஸை கேட்ச் பண்ணி பொறுமையாக உங்கள் லெஃப்ட் ஆங்கிளில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கொடுத்து ஸ்லோலி ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் ரொட்டேஷன். Beautiful. Your both legs down. இப்போ 2 ஃபீட்டையுமே செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸை ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணி மூவ் your knee to the right. ஹிப் மொபிலிட்டிக்காக and left. திரும்பியும் ரைட் லெஃப்ட் ரைட் and left. கடைசியாக ஒரு டைம் ரைட் and left. ஓகே, உங்கள் பாடி ப்ராப்பராக ரெடியாக இருக்கும். ஸ்லோலி லெக்ஸை கொஞ்சமாக ஸ்விங் பண்ணி லோயர் பேக்கை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டர் மூலிமா உங்கள் லங்ஸில் இருக்க ப்ராப்பர் எக்ஸிஸ்டிங் ஏர் ரிலீஸ் ஆகிறத உங்களால் கவனிக்க முடியும். பிகாஸ் தட் த கம்ப்ரெஷன். ஒரு சின்ன ப்ரெஷர் உங்கள் லங்ஸில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் எக்ஸிஸ்டிங் ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப் சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எ நெக் பெயின், இந்த ஒரு போஸ்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம். Ten seconds, breathe in, breathe out. Slowly bring your knee to the face. இப்போ பொறுமையாக உங்கள் பாடியை ட்ரா பண்ணிக்கலாம்.
வெரி குட். இப்போ உங்கள் லெஃப்ட் நீயை செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வாங்க. கேட்ச் பண்ணி ஸ்லோவாக உங்கள் லெஃப்ட் பாம்பை மட்டும் மேட்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்கள் லெஃப்ட் நீ ரைட் சைடு மூவ் ஆகிருக்கும். யூ கேன் எக்ஸேல். இது லோயர் பேக்கில் இருக்க டென்ஷன்ஸ், ஹிப் ஜாயின்ஸில் இருக்க டென்ஷன்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா லங்ஸில் ஒரு ஸ்பேஸும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஸ்பேஸ் இருந்தால் உங்கள் பாடியில் ஆக்சிஜனேஷன் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்லோ சென்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் நீயை செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வாங்க. கேட்ச் யுவர் ரைட் நீ. இப்போ ஸ்லோவாக ரைட் பாம் மேட்டில் இருக்கணும். உங்கள் ரைட் நீ லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும். You can exhale. Slowly center. Very good. ரெண்டு லெக்கையுமே ஓப்பன் பண்ணி, சரி ரெண்டு பாமையுமே ஓப்பன் பண்ணி ஸ்லோ ப்ரீத் இருக்கட்டும். இப்போது செஸ்ட் சீக்வன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் செஸ்ட்டில் படுத்துக்கோங்க. சின்ன மேட்டில் வச்சு ரெண்டு பாமும் ஜாயின் பண்ணி ஃபிங்கர்ஸ் ரெண்டுமே இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்ட்ரைட் பண்ணி பாடியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லோலி சின்ன அண்ட் செஸ்ட். breathe in, breathe out. So good. Slowly drop your chin, drop your shoulder. இதுக்கப்புறமா கொஞ்சம் ட்விஸ்ட். ஸோ ஸ்பைனுக்கான முக்கியமாக மிடில் பேக் ஆகும். ஸோ லெஃப்ட் பாம் உங்கள் லெஃப்ட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் பாமை மேட்டில் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபீட்டும் சேர்ந்து இருக்கணும். ஸ்லோலி மூவ் யுவர் ரைட் ஃபீட் டு தி லெஃப்ட் சைட் ஃப்ளோர். You can exhale. ஷோல்டரில் இருக்க டென்ஷனும் ரிலீஸ் ஆகும். குட். ஸ்லோவாக சென்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஆப்போசிட் சைட், அதாவது ரைட் பாமை ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் பாமை மேட்டில் வச்சு ஸ்லோலி லெஃப்ட் ஃபீட் ரைட் சைட் போகணும். எக்ஸலண்ட். Back to the center. Slowly உங்கள் சின் செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி உங்கள் ஹிப்பும் நீயும் ஒரே லைனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஹேண்ட்ஸ் ரெண்டும் ஃபார்வர்டாக போகணும். கடைசியாக உங்கள் ஃபோர்ஹெட் அண்ட் ஃபோர் ஆர்மை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி கொண்டு வரணும். இது உங்கள் ஹார்ட் மசில்ஸ்க்கு நல்லது, அதே அளவுக்கு லங்ஸுக்கும் நல்ல ஒரு பொசிஷன். குட். பொறுமையாக ஒரு ஹேண்ட்ஸாக ரிலீஸ் பண்ணி சின்ன இப்போ கிராஸ் லெக் பொசிஷன், அதாவது ரெண்டு லெக்கையுமே கிராஸாக வச்சு யூ கேன் சிட் ஆன் யுவர் மேட். Adjust your hip bone. ஸ்லோவாக ஷோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3, 2 and 1. ஓகே. உங்கள் ரைட் பாம் லெஃப்ட் பண்ணி உங்கள் ஸ்பைனோட டாப்லேயும் லெஃப்ட் பாமை உங்கள் மிடில் பேக்லேயும் கொண்டு வாங்க. ஸ்லோலி ஓப்பன் யுவர் செஸ்ட், ஃபீல் த ஸ்பேஸ் அண்ட் ஹெட் அப். ஃபிங்கர்ஸை கேட்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பட் ப்ராப்பர் ஸ்பேஸ் உங்கள் ஃப்ரண்ட் சைட் செஸ்ட்லேயும் உங்கள் அப்டமன் ரீஜிலையும் க்ரியேட் ஆகும்.
உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஹெட்டை நேர் பண்ணி சேஞ்ச் யூர் ஹேண்ட்ஸ். அதாவது லெஃப்ட் ஆர்ம் டாப்புக்கு போகணும், ரைட் ஆர்ம் பின்னாடி போகணும். ஃபிங்கர்ஸை கேட்ச் பண்ண வேண்டாம், பட் நல்ல ஒரு லெங்க்த்தனிங் உங்கள் ஒவ்வொரு ரிப்கேஜுக்கும் கொடுத்துக்கோங்க. போஸ்டர் அதாவது ஸ்பைன் கரெக்டாக இருந்தாவே போதும், ஆர்கனுக்கு தேவையான ஸ்பேஸ் க்ரியேட்டடாக இருக்கும். எக்ஸேல், ஸ்லோவாக உங்கள் ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். குட். கடைசியாக ஒரே ஒரு போஸ்டர். ஸோ கிராஸ் லெக்கில் உட்காந்துக்கோங்க. உங்கள் ரைட் லெக் ரைட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹீல் உங்கள் ஹிப்பு கிட்ட இருக்கட்டும். இன்ஹேல் பண்ணும்போது 2 ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணி, எக்ஸேல் பண்ணும்போது டோவை கேட்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இயர்ஸு கிட்ட கொண்டு வரணும். வெரி குட். ஸ்லோவாக ஹேண்ட்ஸை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஆப்போசிட் சைடு, அதாவது உங்கள் லெஃப்ட் லெக் லெஃப்ட் சைடு இருக்கணும், ஹீல் ஹிப்புக்கிட்ட இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை லெஃப்ட் பண்ணி, எக்ஸேல் பண்ணும்போது நீங்கள் டோவை கேட்ச் பண்ணி ரைட் ஹேண்ட் இயர்ஸுக்கிட்ட வரணும். நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனையும் ரியலாக என்ஜாய் பண்ணணும். மித்தவங்களுக்காக இல்லை, அது உங்களுக்காக. ஸ்லோலி யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ 2 லெக்கையும் க்ராஸ் பண்ணிக்கோ. கண்ணை மூடி அமைதியாக ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் இருக்கலாம். இப்போ பார்த்த பயிற்சிகள் எல்லாமே உங்கள் லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் லங்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிமைனிங் ஆர்கனும் ஹெல்த்தியாக இருக்கும், பிகாஸ் ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ இன்னொரு எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.